இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்குது. அதான் சீரக சம்பா ரைஸ். ஊற வச்ச சிக்கனை வந்து சேர்த்துடலாம், அப்படியே ஃபுல்லாக சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொல பொல பொலன்னு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்து செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டுல பிரியாணி செஞ்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடுப்புல பிரியாணி செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம், விறகு அடுப்பு வச்சு. ஸோ நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன். செம வெயிலு, மூஞ்சிலாம் எனக்கு தீஞ்சிருச்சு. சப்போட்டா மரம் நிழல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, புதினா கொத்தமல்லி கட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும்போது நல்லா பலபலன்னு இருந்தது. வதங்கிடுச்சு, என்ன பண்றது, எப்படி இருந்தாலும் எண்ணெயில போட்டு வதக்க தானே போறோம். அது இப்போ கொஞ்சம் பாதி வதங்கிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணல. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்புல தான் செய்ய போறோம். பிரியாணிக்கு முக்கியமானது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான், அதை செய்யணும் ஃபர்ஸ்ட். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அரிசிலாம் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஊற வைக்கலாம், சிக்கன்ல மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு வந்து பற்ற வைக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. மெஷர்மெண்ட்டுக்கு இந்த கப்பலை வந்து அரிசி அளந்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீரக சம்பா அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கா, பிரியாணி அரிசி வந்து வாங்கல. ஸோ ரொம்ப நாள் சீரக சம்பா அரிசி வந்து சாப்பாடு செஞ்சு எவ்வளவு பொடியா இருக்கு பாரு அரிசி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன சின்னதாக குட்டி குட்டியா இருக்குது. அதான் சீரக சம்பா ரைஸ். ஸோ சீரக சம்பா பிரியாணினாலே ஒரு தனி டேஸ்ட் தான், சூப்பராக இருக்கும். இன்னைக்கு அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். 1 கப்பு கரெக்டாக 2 கப்பு. ஆமாம், 1 கிலோ அரிசி வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இந்த கப்பால் 2 கப் அளவு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்க, சூப்பராக இருக்கு, பார்க்கவே நொய் மாதிரி இருக்கு பேபி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ அரிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல மசாலா போட்டு ஊற வச்சலாம். கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இறங்கி இருக்கும். இதுல வந்து பெருசா எதுவும் மசாலா வந்து போடல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். ஸோ அதனால ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தயிர், ஸோ தயிர் சேர்த்தனா நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் 10 ரூபாய் பாக்கெட்டில் ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கட்டு தான். ஸோ இவரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஸோ ஒரு 1/2 hour அப்படியே நம்ம எல்லாமே வதக்கிறதுக்காட்டியே வந்து பார்த்தோன்னா இது ஊறிக்கிட்டே இருக்கும். வதக்கிற வரைக்கும் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல, ஏன்னா இப்போ நம்ம சேர்த்ததுல தயிர்லலாம் தண்ணி இருக்கும்ல. ஸோ அதனால் அப்படியே ஊறட்டும். மசாலா போட்டு சிக்கனை ஊற வச்சிடணும். இப்போ சிக்கன் 65க்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டு சிக்கனை ஊற வச்சிடலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எக்கச்சக்கமான மசாலா எடுத்திருக்கேன். 65 மசாலா, மைதா மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, அரிசி மாவு 3 மாவுமே எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மொறு மொறுன்னு செஞ்சு கொடுப்போம். ஓகே, சண்டே ஸ்பெஷலா செய்யுங்க. ஆமா, சண்டே ஸ்பெஷல் சீரக சம்பா பிரியாணி 65, சிக்கன் 65. அதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். முட்டை வந்து வேக வைக்கணும், முக்கியமா குட்டி பொண்ணு முட்டை வந்து சாப்பிடுவா. இதெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல, முட்டை வேக வைக்கணும். ஸோ இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் முக்கியமானது வந்து பார்த்தோன்னா தயிர். பிரியாணிலாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம அடுப்பில் கூட போயிட்டு 65 வந்து பொரிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே தம் கட்டனா அடுப்பு அவிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊற வச்சு வச்சிடலாம். ஆமாம். ஸோ இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். தான் அம்மாலாம் வந்து பார்த்தோன்னா மாடு ஓட்டின்னு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து எண்ணெய் ஆறதுக்காக போயிட்டாரு. ஸோ வீட்டில் யாரும் இல்லை, குட்டி பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கா. நம்ம மட்டும் பார்த்தோன்னா பிரியாணி செஞ்சுன்னு இருக்கோம். ஆமாம், போயிட்டு வந்த பிறகு அத்தைக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி. ஆமாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வேணா ஆற்றுல மாடு மேய்ப்பாங்க, எடுத்து போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ டைம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பிரியாணி எடுத்து போய் கொடுக்கலாமா இல்லை வந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா நான் செய்யறதுக்கே 5 ஆனாலும் அவங்க சொல்ல முடியாது. 5 மணிக்கெலாம் கரெக்டாக மாடு ஓட்டின்னு வந்துடுவாங்க. கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த 65 மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும். இருந்தாலும் லைட்டாக போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சுத்தமாக உப்பு இருக்காது. பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆமாம், கல் காஞ்சிடுச்சு போலையாப்பா. பாத்திரம் நல்லா ஹீட்டாக இருக்குது. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய், பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கிறேன்.
அடுப்புல வேற லெவலா இன்னைக்கு சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. ஸோ இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், மசாலா வந்து நல்லா வறுபட்டுருச்சு. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துட்டேன். எண்ணெய் தெரிச்சு கையில் அடிக்குதுங்க. ஏன் தலையை கேமரா வந்து பார்த்தேன்னா முட்டா உள்ள தலையை விட்டுருப்பாங்க. ஆமா. ஆனியன் ஃபுல்லாக போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ இது வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ சீரக சம்பா அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி ஊற்றும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கலரும் வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டே இருக்கும். நீ தான் இப்படி வதங்கிட்டு இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? தீயவே கூடாது, நல்லா வதங்கிட்டே இருக்கு. வதக்கணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் மேலே வந்து தம் கட்டுறது கொஞ்சம் இதிலே வச்சிடுறேன். ஓகே பேபி. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சிக்கனில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் சேர்த்தா போதும். நீஞ்சிருன்றதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறியா? அப்படியே போட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ப்ரௌனாக இருக்கு. நல்லா இருக்கு பிரியாணி. நல்லா வதங்கணும். வாசனையாகவும் இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக அடிப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி அது கூட 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். குட்டி பொண்ணுலாம் சாப்பிடணுன்றதுக்காக நான் காரம் பச்சை மிளகாய் அதிகமாக போடல. நான் ஃப்ளேவருக்காக வந்து 2 சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வந்து நல்லா வதக்கலாம். தக்காளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டே இருக்கு. அதுக்குள்ளே பிரியாணி வாசனை வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேபி இப்போ நல்லா ஆனியன் வதங்கும் போதே நல்லா வாசனை வந்தது. அதில் இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கும் போது நல்லா பிரியாணி வாசனை வந்து வந்துடும். பிரியாணினால இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அது ஸ்பெஷலே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, சால்ட் எடுத்திருக்கேன். சால்ட் இல்லை, கல் உப்பு. கல் உப்பு சால்ட் கிடையாதப்ப? கரெக்டு தான். சரி, மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா இலை இருக்குல்ல, புதினா கொத்தமல்லி, அதை கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிறேன். நான் மிக்ஸி அரையாதனால தண்ணி ஊற்றிட்டேன் பேபி. அதான் அது போதும். என்ன கிரீன் சட்னி மாதிரி வருது? அப்படிதான் இருக்கும். சீரக சம்பா பிரியாணி அப்படிதான் இருக்குமோ? ஆமா, கொஞ்சம் பார்க்க வந்து கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், கருப்பு கலர் மாதிரி தான் இருக்கும். சிவப்பா பிரியாணி அது மாதிரி இருக்காது. அப்படியே தயிர் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வதக்கிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா தயிர் வந்து சேர்த்துடலாம். இப்போ தயிர் சேர்த்தா அடியெல்லாம் பிடிக்காது. இது வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண தயிர். 1 டீஸ்பூன், 2, ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை லைட்டாக வதக்கலாம். ஓகே, இந்த கரண்டி வந்து வேலைக்கு ஆகல. நம்ம வறுக்குன்னு அடியை வந்து பார்த்தோன்னா வந்து இந்த கரண்டி தான். பெரிய பிரியாணி டபரா வாங்கினாங்களே, கரண்டி வாங்கினாங்களா அதுக்கு மேட்சா? கரண்டி சின்னதா இருக்குது இந்த பிரியாணி அண்டாவில போனா. சேர்த்த மசாலா, தயிர் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இது மாதிரி நம்ம வதக்கும் போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஊற வச்ச சிக்கனை வந்து சேர்த்துடலாம். அப்படியே ஃபுல்லாக சேர்த்துடலாம். இதில் தயிர் தான் இருக்கும், மொத்தமாக அப்படியே சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது சென்டரில் மட்டும் லைட் அடிக்குது, சூரிய ஒளி. கடுப்பு வேணா தள்ளி வைக்குது. ஒரு கொடை பிடிச்சிக்கலண்ணா கரெக்டாக தான் இருக்குமா? கரெக்டாக அடுப்பில் சென்டரில் மட்டும் சூரிய ஒளி அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு தரேன். சிக்கன் பாருங்க நல்லா சூப்பராக வந்து குக் ஆகியிருக்கு. அழகாக வந்து நல்லா அந்த மசாலா கூட கிரேவி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. இங்க பாருங்க லெக் பீஸ். இந்த லெக் பீஸ் யாருக்கு? ஜஷிதாக்கு. ஜஷிதா ஏஞ்சிடா ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சி நீங்க இருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி அளந்து வச்சிருக்கேன், இதை வந்து ஊற்றிடுறேன் நான்.
ஒரு கப்புக்கு 1.5 கப்பா? இல்ல 1.25 வச்சா. ஒரு கப்புக்கு 1.25 கப்பு. ஆமா. சீரக சம்பா அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 1.5 கப்பு ஊத்திக்கலாம். சோ 1.25 ஊத்தலாம். கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டா வேணும்னா 1.25 வந்து ஊத்திக்கலாம். நான் வந்து 1.25 வந்து ஊத்திருக்கேன். அவ்வளவுதான். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குண்டா வந்து 3 கிலோ வடிக்கும். அதனால தான் அடியிலே இருக்குது. 1 கிலோ வந்து அரிசி போட்டேன். பிரியாணிக்கு வந்து பார்த்தேன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அதான் கம கம கமன்னு வாசனை பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. தண்ணி நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டு ஒரு கிண்டிட்டு அரிசியை போட்டுலாம். அரிசி வந்து நல்லா கழுவி சீரக சம்பா ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கழுவி தண்ணி எல்லாம் வடிச்சு வச்சிருக்கேன். சோ இத சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னும் நொய் அரிசி பிரியாணி மாதிரி இருக்கு. நொய் அரிசி பிரியாணி. பாஸ்மதி ரைஸ்னா பெருசு பெருசா இருக்கும், சீரக சம்பானா சின்னதா இருக்கும், அவ்வளவுதான். சாதம் வேற நிறைய வரும் போல. 1 கிலோ அரிசி வந்து போட்டுட்டேன். யாருமே வீட்டுல இல்ல. எப்போ வந்து சாப்பிடுவானே தெரியல. அப்பெல்லாம் எப்போ வருவானே தெரியல. நிறைய மல்லாட்டு பயிர் இருக்குது. எப்போ இது பண்றதுன்னே தெரியலன்னாரு. கிண்டி விடா. ஒன்னாவது போடு. கிண்டி விடா. ஓகே. வேற லெவலா பிரியாணி ரெடி ஆக போகுது. அரிசி வந்து பார்த்தேன்னா நல்லா வெந்து மேல வரும். அந்த சமயத்துல வந்து பார்த்தேன்னா நம்ம தம் கட்டிட வேண்டியதான். அவ்வளவுதான் வந்துருச்சு. ஆமா, நல்லா வந்து தண்ணி எல்லாம் இழுத்துட்டு சாதம் பாருங்க நல்லா தலை தலை தலைன்னு வெள்ளையா வெளியே வந்துருச்சு பாருங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம் கட்டிடலாம். சொன்ன மாதிரி இந்த சீரக சம்பால பிரியாணி செஞ்சா அது வேற லெவல். வாசனையே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சீரக சம்பா வாசனையே வேற லெவலா இருக்கு. நிறைய பேர் ஆனா சீரக சம்பா பிரியாணி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தம் கட்டிடுறேன். அடுப்பு வந்து எடுத்துடுறேன். ரொம்ப வந்து போதும். வாழை இலை வைக்கல, புதினா தழை, நெய் எல்லாம் ஊத்து. இவர் தான் பிரியாணி மாஸ்டர். ஆனா ஒரு நாள் கூட வந்து செஞ்சது இல்ல. நான் செய்யறத வந்து பார்த்தேன்னா அதை போடு இதை போடுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றது, குறை சொல்றதெல்லாம் சுத்தி நிற்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துட போறான்னு சொன்னதுக்கு என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா பாருங்க. ரெடியா வச்சுக்கிற மாதிரி எல்லாமே. சரி, கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நம்ம ஓபன் பண்ணும்போது கூட ஊத்திக்கலாம். நெய், புதினா கொத்தமல்லி வந்து அப்படியே மேலாப்புல தூவி விட்டுடலாம். வாழையில கழுவிட்டு பேபி. தம் கட்டுறதுக்கு வாழை இலை. ஓகே, சூப்பரா வாழை இலை வந்து வச்சுன்னா வச்சுக்கேன், அது நல்ல வாசனையா இருக்கும். சாதமே சுட சுட சாதத்தை வாழை இலை போட்டு சாப்பிடும்போது அது ஒரு வாசனை இருக்கும். டேஸ்டே நல்லா இருக்கும். அதனால தான் வாழை இலை வைக்கிறது. அப்படியே தட்டை வச்சுட்டு நெருப்பு அள்ளி மேல வச்சிடலாம். நெருப்பு உண்டு பேபி. அப்படியா? நான் கூட என்ன நெருப்பு இல்லையே. ஆமா, ஆக்சுவலி வானுங்க பேர் அடுப்புக்கும் அந்த பாத்திரத்துக்கும் கேப்பே இல்லை. நல்லா மூடி அவன் மாதிரி எரியுது. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் தம் கட்டுறது வந்து வேலை நடக்குது. தம் கட்டி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துடலாம். 20 நிமிஷத்துல ரெடி ஆயிடுமா? சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தம் கட்டியாச்சு. மேலே வந்து நெருப்பு எடுத்து வச்சாச்சு. அடியிலும் கொஞ்சம் நெருப்பு வந்து விட்டு இருக்கான். சொன்னால் 2 பக்கமும் வேகணும் இல்லையா? ஸோ அதுக்காக கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். முட்டை வேக வைக்கணும். அப்புறம் 65 வந்து போடணும். அது வந்து போடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக இருக்குது. எனக்கு தலையே வலிக்குதுரா சாமி. நல்லா நிழல் வந்து இருக்கு. இருந்தாலும் அனல். ஆமா, காற்று இல்லாமல் ஒரே அனலாக இருக்கு. அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா போயிட்டு பனங்காய் வெட்டி சாப்பிட போறேன். நுங்கு. ஆமா, குட்டி பொண்ணு நுங்குன சவுண்ட் கேட்டு எழுந்திருக்கிறாரு. இல்ல தூங்குறா. குட்டி பொண்ணு ஏன் சப்பரி நுங்கு சாப்பிடலாம். ஏன்னா அவளுக்கு தான் நுங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பனங்காய் அவள் வந்து விரும்பி சாப்பிட்டா. பலாப்பழம் வந்து ஒரு சோள ஒரு துணுக்கு கூட சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சாப்பிட போறேன். நுங்கு வந்து பாப்பா எஞ்சோடனே வெட்டி கொடுக்கலாம். ஓகே பேபி. நேற்று வெட்டின இந்த சின்ன பழத்துல இன்னும் பாதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவே இல்லை. அம்மாலாம் முன்னாடி பலாப்பழம்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகர்னு பயந்துக்கிட்டு சாப்பிடவே இல்லை. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனதுனால சாப்பிட முடியல. ஒரு பாதி சின்ன பீஸ் இருக்கு. அதை பிரிச்சு நான் இப்போ வேட்டையாட போறேன். வேட்டையாடு விளையாடு. பலாப்பழத்தை போட்டு உருட்டெல்லாம் இல்ல, கட் பண்ணிட்டேன். நமக்கு தெரியாத. சரி சரி, சரமசாலி பொண்ணு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க இவ்வளவு பீஸ் தான் இருக்கு. அழகா சாப்பிட்டுடலாம். பாரு
போட்டு சொலைய உறிஞ்சி சாப்பிட வேண்டியதான் ஒன்று ஒன்றா. அப்படிதான் ஈலாம் வருது பாரு. பலாப்பழம் வந்தாலே வாசனைக்கே நம்ம வீடு ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா ஈ தான் வந்து பார்த்தோன்னா சவுண்ட் போட்டுன்னு 2 நாள்ல காலி ஆயிடும். பலாப்பழமா ஈயா? பலாப்பழம் காலினால ஈ காலி ஆயிடும் பேபி. சரி இன்னையோட இது காலி, நானும் நம்மளுது காலி. சரி அப்புறம் நேற்று வந்து அந்த அளவுக்கு நேற்றே நல்லா இருந்தது. இருந்தாலும் நேற்று சாப்பிட்றத விட இன்னைக்கு சாப்பிடும்போது நல்லா இருந்தது. அப்பயே அதான் சொன்னாங்க, அரிஞ்சு வச்சு கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும் அப்படி சொன்னாங்க. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ஓப்பன் பண்ண போறேன். 20 நிமிஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாவ், வெந்திருக்குமா? டவுட்டா இருக்கே. ஏன்பா? பார்க்கறதுக்கு அரிசியா இருக்க மாதிரியே தெரியுது. அதெல்லாம் சூப்பரா வெந்திருக்குங்க பாரு. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், சீரக சம்பா பிரியாணி வேற லெவலா ரெடி ஆயிருக்கு. நல்லா வந்துருச்சு. நான் கூட வேகாம இருக்குமோன்னு நினைச்சு பயந்தேன். வாவ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொலன்னு பிரியாணி சூப்பரா ரெடி ஆகிருக்கு. அல்டிமேட்டா இருக்கு சங்கீதா. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நான் கூட நோய் மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். இந்த அளவுக்கு முழுசா இருக்கு. முழுசா சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு. 1.25 வந்து பாத்தீங்கன்னா நான் தண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டா இருக்கு சாதம், ரொம்ப வெறையா இல்லாம தொட்டவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு. ஆயில் கீ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நல்லா சாஃப்டா இருக்கு. டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. காரெல்லாம் கரெக்டா இருக்கு. உப்பு தான் லைட்டா கம்மியா இருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ 65ஓட வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2:15 மணிக்கு செஞ்சு முடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுக்கிற அந்த பலாசோலை சாப்பிட்டல வயிறு மதம் இருந்தது. சரி, அது மட்டும் இல்லை, தனியாக சாப்பிட வந்து ஒரு மாதிரி இருந்தா அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன். பேபியும் சாப்பிட இப்போதான் சாப்பாடு போட்டு வச்சுறாரு. 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம். 5 மணிக்கு மாடு வடிவ பேர் சாப்பிடுவேன். வெயிட் பண்ணி குட்டி பொண்ணுக்குலாம் சாப்பிட 5:30 மணிக்கு பாப்பா சாப்பிட்டுருச்சு பிரியாணி. அவளுக்கு சாப்பிட போட்டா. அத்தா டேஸ்ட் எப்படி இருக்கு? அத்தா டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சீரக சம்பா பிரியாணி வேற லெவலு. பாப்பாவும் சாப்பிட்டாரு, நல்லா இருந்தது. ஆமா, காரம் கொஞ்சம் கூட இல்ல, திட்டமா சூப்பரா இருக்கு. காரங்கிறோம் எல்லாம் சாப்பாடு அது எல்லாத்தோட சாப்பாடு நல்லா வெந்துருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 வந்து செஞ்சிருக்கேன். சங்கீதாவை தான் எனக்கு செஞ்சு கொடுக்கும், நான் செய்யறேன். கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா, பாய் பாய். அவர் பாய் காட்டுறாரு.